ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருவன்தாரு குண்டுபையா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து எங்க வந்திருக்கோம்? வீரபாண்டி கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பாப்பாக்கு வந்து பர்த்டே. ஹேப்பி பர்த்டே டு யூ. பாப்பா இங்க வா. பாப்பா இங்க வா. இதுதான் வந்து பாப்பா. நீங்க வீடியோல அவ்வளவு பாத்துருக்க மாட்டீங்க. இவன் யாரு அப்படின்னா எங்க வீட்டுக்காரோட தம்பி பையன். ஆக்சுவலா ரெண்டாவது அண்ணன். இவங்க ரெண்டு பேரும் தான் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. நம்ம எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்து பாப்பா பர்த்டேக்கு வந்து ஏதாவது சாப்பாடு நம்ம 50 பேருக்கு வந்து கோயில வந்து கொடுப்போம். அது வந்து வழக்கமாவே நம்ம வந்து வச்சிருந்தது. ஸோ இந்த பர்த்டேக்கும் வந்து 4th பர்த்டே ஆக்சுவலா. ஸோ இதுக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என்ன சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம்? தக்காளி சாதம். ஆமா, அப்புறம் பச்சடி. தக்காளி சாதமும் பச்சடியும் வந்து வீட்டுல தான் ரெடி பண்ணலாம்னு நினைச்சோம். பட் எனக்கு உடம்பு ஒன்றும் ஒத்துழைக்கல. ஆமா, அதனால கடையிலேயே வாங்கியாச்சு பார்சல் போட்டு. பாப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து அவுட்ஃபிட் நம்பர் 1 பாவாடை சட்டை. பாப்பாக்கு மேட்சா வந்து நானும் வந்து சேலை வந்து எடுத்துட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ அந்த சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணதான் நம்ம வந்து பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் பார்க்கலாம். நேற்று நைட்டுல இருந்து இந்த அம்மா போன் அது பொம்மை வாங்கி கொடு, பொம்மை வாங்கி கொடு, பொம்மை வாங்கி திரும்பி அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, நைட்லாம் எந்திரிச்சு ஒரே அழுக. நைட்டு ஒரு 8 மணி இருக்குங்க. இந்த பிள்ளை பொம்மை வாங்கி கொடுன்னு அப்பதானே கேட்டுச்சு. ஆமா, 8 மணி இல்லடா, நைட் 1 மணி. ஏண்டா பச்சை போய் பேசுற? சாயந்தரமே உங்கள்கிட்ட பொம்மை வாங்கி கொடுன்னு கேட்டுச்சு. காக்கா பிடிச்சிட்டே இருந்துச்சு. ஆமா, ஆனா கூட்டிட்டு போல நாங்க கடைக்கு. சமாளிப்படி தூங்க வச்சிட்டோம். ஆனா நினைப்பிலேயே தூங்கி இருக்கும் போல. நைட் 1 மணிக்கு எந்திரிச்சு ஒரே அழுக. நைட் எந்திரிச்சு அழுகல. எதுக்கு அழுத? எனக்கு தெரியாது. பொம்மை வாங்கி கொடு, பொம்மை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. இப்ப பொம்மை ஓகேயா? இது பொம்மையா? அது சரி, குட்டி போன் வாங்கி கொடுத்தாச்சு. ஹாப்பி தானே? வந்துட்டு இப்ப என்ன பண்ணோம்? நம்ம சாப்பாடு கொடுத்தோம். ஓகே, இது 4th டைம் நாங்க சாப்பாடு கொடுத்துருக்கோம். எளியவர்களுக்கு ரொம்ப சாப்பாடு கொடுத்தோம். ஆமா, அடுத்த வருஷமும் நம்ம கொடுப்போம். அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம ஏதாவது வேற ஏதாவது டிஃபரெண்டான ஐடியா யோசிக்கலாம். பெருசா பிரம்மாண்டமா பண்ணணும்னு ஆசை. ஆமா, பண்ணுவோம். உட்கார்ந்து சாப்பிடணுன்றதுக்காக இங்கே வந்து அப்படியே வீரபாண்டி கரெக்டாக அந்த 6 கிட்ட நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கீங்களா? இவனே வெயில் அடிச்சிச்சு. இப்போ நல்லா வந்து காற்று. ஆமாம், நல்லா காற்று சிறு சிறுன்னு இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் என் கூட வந்து சேர்ந்து சாப்பிட்லாம். ஓகே, ஸோ கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. செம்ம டயர்டு. ஸோ தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ நம்ம வந்து கேக் கட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட அன்னைங்கெல்லாம் வந்து பாப்பாவோட அன்னைங்கெல்லாம் இருக்கனால சரி இன்றைக்கே வந்து கேக்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணுறது தான் எல்லாமே ரெடி பண்ணுறோம். ஸோ அதை வந்து அப்படியே தொடர்ந்து வந்து பாருங்கள். பாப்பாவுக்கு எல்லாருமே வந்து விஷ் பண்ணுங்கள். இது வந்து 4th பர்த்டே. ஸோ அவள் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வளமும் நலமும் பெற்று நல்லபடியாக இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிங்க. உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பாப்பாவுக்கும் தேவை, எங்களுக்கும் தேவை. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து பர்த்டேக்கு தேவையான எல்லாமே வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணலாம். என் பிள்ளை
இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நைட்டு டின்னருக்கு வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே தான் அக்ஷயா ஹோட்டலில் வந்து புரோட்டா வாங்குறதுக்காக வந்திருக்கோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மாறிடுச்சுங்க. நான் ஊரை விட்டு போகவும் நான் இங்கே இருக்கும் போது அந்த கடையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. முன்னாடி நாங்கள் இருக்கும்போது பாப்பா வந்து ஸ்கூலில் கூப்பிட்டு போவோமா வருவோமா, ஸோ அதனால தெரியும் என்னென்ன கடை அப்படின்ட்டுலாம் தெரியும். இப்போ ஊருக்கு வந்தாலும் கரெக்டாக அந்த வீடியோ எடுக்கிறது, ஷார்ட்ஸ் எடுக்கிறது, ஷார்ட்ஸ் எடுக்கிறது அதுலேயே வந்து எங்களுக்கு மைண்டு போயிடுதா. ஸோ அதனால வெளியில வரதே இல்லை. பார்த்தா ஸ்மார்ட் பஜாரா, அப்புறம் கருப்பட்டி காஃபியா. இங்கே தேனியில இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஆயுத பூஜைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்களாம். பட் வந்து எனக்கு வந்து தெரியவே இல்லை. எனக்கு வந்து டிமார்ட்லாம் வந்து தேனிக்கு வந்தால் நல்லா இருக்குங்க. டிமார்ட் மட்டும் தேனிக்கு வந்துச்சுன்னா நான்லாம் போயாம கடைக்கு வந்து போயிடுவேன். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு வாய். என்ன மெனு அப்படின்னா புரோட்டாவும் கிரில்லும். பசங்களாம் வந்து கொஞ்சம் கிரில்லு கேட்டாங்க, அதனால வந்து கிரில்லு வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னைக்கு மொட்டை மாடில் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நிறைய பேர் வந்து அதே மாதிரி இன்னொன்று வந்து கேட்டிருந்தீங்க, புரோட்டாவோட விலை 23 ரூபா இருக்கா, அதிகமாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இங்கே வந்து புரோட்டாலாம் வந்து இவ்வளோ தான் இம்மா தண்டி இருக்குங்க, ஒரு கை அளவு இருக்கும் புரோட்டா. ஆனால் திருச்சியில், சிவகாசியில், மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், குட்டியாக தான் இருக்கும் புரோட்டா. ஆனால் இங்கே தேனியில் எல்லா கடையிலும் இவ்வளோ பெருசு, ஒரு கை அளவுக்கு இருக்கும் புரோட்டா. இந்த ஹோட்டலில் வந்து நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு நான் இட்லி தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா இட்லிக்கும் சால்னாக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இட்லி தான் சொல்லியிருக்கேன். ஓகே, வாங்கிட்டு வரட்டும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு மாடியில் போய் சாப்பிட்றதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்போ பண்ணலாம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து மாடிக்கு வந்து வந்துட்டோம். பனிமூட்டமாக இருக்கிறனால அங்கிட்டு வந்து தெரியாது. போனாட்டே எல்லாரும் வந்து கேட்டீங்க. ஸோ காலையில் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து கேட்டாங்க, காலையில் வந்து காட்டுங்கக்கா மூணாரே கொடைக்கானல். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ ஆனால் காலையில் வந்து காட்டுறேன். இன்னைக்கு வந்து தெரில, இந்த சைடு தான் இருக்குது மூணார். மூணார் மூணார் மூணாறு சைடுக்கு கொடைக்கானல் அந்த சைடு இருக்குது. ஸோ அதனால் காலையில் உங்களுக்கு முடிஞ்சால் நான் மேலே எழுந்துச்சு காட்டுறேன். இந்த சைடு வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து மலை தான், ஃபுல்லாக வந்து கரடு தான், மலை தான் வந்து தெரியும். பார்க்க தான் சின்ன கரடாட்டம் இருக்கும், ஆனால் வந்து ஃபுல் உள்ளே போனோன்னா பயங்கர வந்து அடர்த்தியாக வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு மாடியில் தான் நம்மளுக்கு டின்னர். ஆனால் நிலா வந்து இன்னைக்கு இல்லை. ஓகே, சாப்பிட்லாம்.